பெண்களுக்கு இனிப்பான செய்தி முதல்வர் விரைவில் சொல்லுவார் அப்படின்னு பெரியசாமி சொன்னார். உடனே உஷாராயிட்டாங்க. அங்க புடிச்சா தலைவர 2000 ரூபான்னு சட்டசபையில் அறிவிக்க போறாரு. எல்லாம் முடிஞ்சு தேர்தல் அறிக்கையில் தான் அறிவிப்பேன். அவர் சட்டசபையில் அறிவிக்கிறார். அப்படியே பண்ற எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கு ஒரு அறிவிச்சிட்டார். 2000 ரூபான்னா 48,000 கோடி ரூபா டாஸ்மார்க் வருமானம் ஒரு வருஷம் வருமானம் தூக்கி அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த அரசியல் அடிக்கணும், அந்த அரசியல் பெஸ்ட்னு அவங்க எடுத்து அடிக்கிறாங்க. அவங்களுக்கு நிதியை மேலாண்மை பண்ண தெரியாது. நாங்க பாருங்க, லாக்டவுன்ல பணமே வருவாயே கிடையாது. 40,000 கோடி ரூபாய் செலவு வேற ஆச்சு கொரோனால. நாங்க சமாளிச்சோமா இல்லையா அப்படின்னு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. எந்த ஒரு திட்டமும் சமூகம் சார்ந்து இருக்கும். யாருக்கு நீங்க பண்றீங்களோ அவங்களுடைய பொருளாதாரம் உயரும். கறவை மாடு கொடுத்தாங்க, 2 மாடு இருக்குன்னா பால் கொண்டு போய் சொசைட்டில ஊத்துறாங்கன்னா 600 ரூபா வருது வச்சு ஒரு 200 ரூபா மாட்டுக்கு செலவுன்னு பார்த்தா 400 ரூபா டெய்லி நிற்கும். 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா யூஸ். போக்குவரத்து துறை தனியார் மயமா ஆகிட்டு போயிட்டு ஈவி பஸ் ஓடுதுல்ல, அந்த பஸ் நமக்கு சொந்தம் இல்லை. அவனே ஓட்டி அவனே காசு எடுத்துக்கிறான். அதுக்கு நம்ம பஸ் டிப்போவை கொடுக்குறோம், தனியார் மயமாக்கி அவன்கிட்ட கொடுக்குறோம். டிரைவர் கண்டக்டர்ல அவங்களே போட்டுக்கிறான். வசூலுன்னா அதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் லோகோ மட்டும் எம்டிசி லோகோ வச்சு ஓட்டுனுங்கிறாங்க. இதை கம்யூனிஸ்ட்கள் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஜெயலலிதா சிஎம்மா இருக்கும்போது 5 மாவட்டத்தில் 5 பில்டிங் திறந்தோம்னா எதுக்கு நான் போனோம் செலவு? இங்கே எடுத்து பட்னா அமைக்கிறாங்க. இவரு அங்கே போறீங்க, அப்படியே ரோட் ஷோ, அப்படியே கம்பு கொடுக்குறாங்க, அப்படியே சுத்துறீங்க தலைவர். ஏன்னா அந்த டீம் 6 டீம் போட்டு வச்சுக்கிறாங்க. இவரை நடிக்க வைக்கிறாங்க. இன்னும் விட்டா ஓடுற பஸ்ல இருந்து குதிங்க தலைவர்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் 2000 ரூபாய்ன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்களுக்கும் பேருந்துகளில் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வாக்குறுதிகள் எல்லாமே இப்போ திமுக அடுத்த தடவை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தால் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்களா அவங்க திட்டத்தில், அந்த மாதிரி இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு யோசிச்சு ஒரு புது திட்டமாக ஏன் அவங்க கொடுக்கல? என்ன ஒரு மோசமான விஷயமா ஆயிடுச்சுன்னா, எந்த ஒரு திட்டமும் சமூகம் சார்ந்து இருக்கணும். ஓரளவுக்கு பொருளாதாரத்தை அந்த யாருக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பொருளாதாரம் உயரும். அப்படி உயரும் பொழுது அதை சார்ந்த ஒரு சுழற்சி பொருளாதாரம் உருவாகும். இப்போ கறவை மாடு கொடுத்தாங்க, அந்த வீட்டில் 2 மாடு இருக்குன்னா அவங்க ஒரு 60 லிட்டர் பால் டெய்லி கொண்டு போய் சொசைட்டியில் ஊற்றுறாங்கன்னா 60 லிட்டருக்கு 10 ரூபா போட்டால் கூட 600 ரூபா வருது வச்சுக்கிங்க. ஒரு 200 ரூபா மாட்டுக்கு செலவுன்னு பார்த்தா 400 ரூபா டெய்லி நிற்கும். அப்போ அந்த 400 ரூபான்றது மாதம் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு நிற்கும். அந்த மாடே நல்லா இதாக இன்னொரு மாடு கன்று ஈனுது, 2 ஆளுக்கு ஒரு கன்று ஈனுதுன்னா 4 மாடு ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். இது இன்னும் பெருகும். ஒரு வகையான இது. பால் உற்பத்தி நீங்கள் சொசைட்டி கவர்மெண்ட் ஊற்றுறாங்கன்னா கவர்மெண்ட்டுடைய பால் உற்பத்தி பெருகும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று சார்ந்த ஒன்று 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா யூஸ் இருக்குது, 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா யூஸ் இருக்குது. இதில் வேறு இரு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க எங்களை பார்த்து, நியாயமா அநியாயம் பண்ண டேய். அங்கே ஒருத்தர் வாட்ச்மேன் சொல்லுங்கிறாப்புல, பேட்டா எந்த பண்ணீங்களா இன்னைக்கு அங்கே கேட்குறீங்க அப்படின்னு. யார் யார் வாட்ச்மேனு? அறிவாலயம் போலையா? நம்ம மைய நடிகர் தாங்க கமலஹாசன். அவர் தானுங்க முதல்ல சொன்னது. பெண்களுக்கு 1500 ரூபா சொன்னது அவர் தாங்க. பாவம் பட்டுன்னு இவங்க பிடிங்க 1000 ரூபா நாங்கள் கொடுக்குறேன்ட்டாங்க. இப்போ அங்கேருந்து இது ஆட்சிக்கு வரப்போகிற கட்சி. கமலஹாசன் சொல்கிறது யார் கேட்பா? ஏழை சொல்ல அம்பளம் யாராது? 1000 ரூபா தரணுன்னா அது பெருசாக இட்டு அடிச்சிச்சு. அப்போ நம்ம சொன்ன மாதிரி தானே விடியல் தர போகிறாருன்னு பெருசாக நம்பியிருந்தோம். 1000 ரூபா கொடுக்குறானோ, ஐயோ 1000 ரூபா அப்படின்ட்டு ஓட்டெலாம் போட்டாங்க. இவங்க அப்போ 1500 ரூபா தரேன்னாங்க. ஞாபகம் இருக்கா? போயா நீ வேற, நீ எங்கே வர போகிற அப்படின்றது. இப்போ சேம் அதே வரலாறு திரும்புகிறது. 2000 ரூபா பெண்களுக்கு இனிப்பான செய்தி முதல்வர் விரைவில் சொல்லுவார் அப்படின்னு நம்ம பெரியசாமி சொன்னார். உடனே உஷாராயிட்டாங்க. ஏய் என்ன இனிப்பான செய்தி கேள்வி அவங்கள்ட்ட அப்படின்னு. அங்கே பிடிச்சா தலைவர 2000 ரூபான்னு சட்டசபையில் அறிவிக்க போகிறாரு. நீ எல்லாம் முடிஞ்சு தேர்தல் அறிக்கையில் தான் அறிவிப்ப, அவர் சட்டசபையில் அறிவிக்கிறார். அப்படியே பண்ணுற இந்த பார் எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கு ஒரு அறிவிச்சிட்டார். இது வழக்கத்திலே இல்லாத ஒன்றும் இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இவர்கள் அறிவிக்கலான்னு நினச்சது இப்போ அவர் அறிவிச்சிட்டாரு. இப்போ நீ 2500 அறிவிச்சா கூட அது செல்லாது. போயா 1000 ரூபாய்க்கே நாக்கு தள்ளி போச்சு உனக்கு அப்படின்னு. இதில் வேறு ஒரு கூடுதலாக என்ன சொல்லிட்டாரு, அவருக்கு நாக்கு தள்ளி போதுன்னா அது அவங்க பிரச்சனைங்க. அவங்களுக்கு நிதியை மேலாண்மை பண்ண தெரியாது. நாங்கள் பாருங்கள், ஒரு வருஷம் லாக்டவுனில் பணமே வருவாயே கிடையாது எங்களுக்கு. கூடுதலாக 40,000 கோடி ரூபா செலவு வேறு ஆச்சு கொரோனாவில். நாங்கள் சமாளிச்சோமா இல்லையா? பற்றாக்குறை பட்ஜெட்டை வச்சோம், உபரி பட்ஜெட் வச்சு தானே போனோம். இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு 4,5 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. பற்றாக்குறை பட்ஜெட்டு அப்படின்னு ஒரு அடி அடிச்சிட்டார் வரையா. இது எல்லாம் போய் ரீச் ஆகுமா ஆகாதா? இதுதான் பிரச்சனை. இப்போ இவர்கள் நினச்சதை அவர்கள் முடிச்சிட்டாங்க. ஏன் அரசியல் பண்ணுறீங்க? அரசியல் பண்ணாமல் அவியலாயா பண்ணுவோம்? அரசியல் தான் பண்ணுவோம். இதில் வேறு பெண்களுக்கு இல்லாமல் ஆண்களுக்குமா? இதில் பெண்களுக்கே நான் ஒரு போக்குவரத்து தொழிற்சங்க தலைவர்கிட்ட பேசியிருந்தேன். சார், இலவச பெண் பயணன்றதே பாதி இதுதான் சார். இந்த வீட்டில் சண்டை போடுறது மாமியார் இதெல்லாம் பையை தூக்கின்னு உக்காந்துக்கு சார். பஸ்ஸு எண்டுக்கு போகுதில்ல, இறங்குமா டிப்போ வந்துச்சுன்னா இந்த பஸ்ஸு திரும்பி போகுதில்ல, போட்டோம் நான் அப்படியே உக்காந்துக்கிறேன்னு சொல்லு சார்.
இப்படியே காலில் இருந்து சுற்றின்னு இருக்குதுங்க சார். உண்மையிலேயே வேலைக்கு போகிறதுங்களுக்கே சீட்டு கிடைக்கல சார். அதுங்க பாவம் ரோட்டில் நிற்கிதுங்க. இவ்வளோ பிரச்சனை சார் அப்படின்றாரு. அப்போ இனிமேல் சில பேர் பார்த்துருக்கீங்களா, வெயில் காலத்தில் வெயிலை தணிக்கிறதுக்கு மேட்னி ஷோவில் போய் தேட்டரில் உட்காந்துக்குவோம். பார்த்துக்கிறீங்களா? இல்லாட்டி லைப்ரரியில் போய் புக்கை எடுத்துன்னு தூங்கின்னு இருப்போம். அப்படியே இருப்போம். கண்ணை திறந்துன்னு தூங்கிட்டு இருப்போம். லைப்ரரின்னு பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களா? அதனால கண்ணை திறந்து படிக்கிற மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அண்ணா லைப்ரரி போங்க, உட்காரதுக்கு சீட்டு கிடைக்காது. சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா பாதி டிக்கெட் அங்கே தான் இருக்கும். இது எல்லாம் என்னென்னா காலைல எழுந்துச்சி கிளம்பிடும் எங்கேயாவது போகணுன்னு. இனிமேல் பிரச்சனையே இல்லை. பஸ்ஸில் ஏறி உக்காந்துக்க வேண்டிதான். அப்படியே போகிறது வரலாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் மாணவர்கள் அப்போ அதான் இது வந்து மக்கள் மத்தியில் எப்படி எதிரொலிக்கும்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா ஏற்கனவே இதை வச்சு தான் வந்து திமுக போதுமான அளவு நம்ம தான் வந்து விமர்சனம் பண்ணோம். தேவையில்லாமல் 1000 ரூபாய் வந்து அறிவிச்சிட்டீங்க, இந்த நிதி நெருக்கடியில் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டோம். இல்லை முதல்ல வந்து அனைத்து பெண்களுக்கும் சொல்லிட்டு தகுதியான பெண்கள் நீங்கள் ஏன் மாத்துறீங்க, அதையும் ஏன் லேட்டாக கொடுக்குறீங்க, இவ்வளோ கேள்விகள் கேட்டோம். இப்போ அதை அதிமுக எப்படி இன்னும் 2000 எப்படி சரியாக கொடுக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த பேருந்து திட்டத்திலையும் நிறைய விமர்சித்தோம். அப்போ அந்த திட்டத்தை விமர்சிச்சுட்டு அதிலே எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக நாம ஒரு திட்டத்தை சொல்லும்போது அப்புறம் மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? நீங்கள் தானப்பா இது இவ்வளோ நாள் குறை சொல்லிட்டு இருந்தீங்க, அப்போ அதையே நீங்கள் ஏன் செய்கிறீங்க? இவங்க எங்கே குறை சொன்னாங்க? 1500 தரேன்னு சொன்னாங்கல்ல. இப்போ 2000 விலைவாசி ஏறிச்சு, 2000 தரேன்றாங்க. ஜனங்க அதையா பார்க்கும்? எல்லா ரேஷன் கார்டுக்கும் 2000. இந்த ஒரு அம்மா இல்லை, அப்போ உண்மையிலே திமுக லேக் ஆன மாதிரி அதிமுக வந்து லேக் ஆகாது, நாங்கள் அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இவங்களோட அவங்க நிதி மேலாண்மையில் இவங்களோட அவங்க நல்லா பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளில் சந்திக்குது எப்படின்னு தெரியும். இங்கே பல இதுங்க. இப்போ ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது 5 மாவட்டத்தில் 5 பில்டிங் திறக்கணும்னா எதுக்கு நான் போனோம்? செலவு. எல்லாரையும் இதில் வர சொல்லிட்டு இங்கேருந்து பட்டம் அமைக்கிடுவாங்க. இவர் தலைவரை அங்கே போகிறீங்க, அப்படியே ரோட் ஷோ, அப்படியே கம்பு கொடுக்குறாங்க, அப்படியே சுற்றுறீங்க தலைவரை, வேறு லெவலு. அப்படி இந்த மாவட்டத்துக்கு தலைவரை ஒரு கல்யாண ஃபேமிலி வருது, உங்கள்ட்ட காலில் விழுது, பட்டுன்னு 1000 ரூபா கவர் கொடுக்குறீங்க, இது பண்ணுறீங்க. இங்கே குழந்தைங்க வந்து தாத்தா அப்படின்னு கூப்பிட்டோம், சாக்லேட் கொடுக்குறீங்க. இப்படி போயின்னுறாரு. இதுக்கு செலவு நான் வருது. இந்த மாதிரி தேவையற்ற செலவுகள். ஏன்னா அந்த டீம் 6 டீம் போட்டு வச்சுக்கிறாங்க. அது வந்து தலைவரே நீங்கள் இப்படி வர்றீங்க, ஜெயிலில் இருக்க நடி போட்டுக்கிறீங்க தலைவரை, இப்படி வர்றீங்க, காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு பண்ணார் பார்த்தீங்களா நேற்று ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு. இந்த மாதிரி எல்லாம் அவங்களே தீர்மானிக்கிறாங்க. இவரை வச்சு நடிக்க வைக்கிறாங்க. இன்னும் விட்டா ஓடுற பஸ்லேருந்து குதிங்க தலைவரேன்னு வாங்க போல். தலைவரை பஸ்ஸில் போயினாக்கிறீங்க, அப்படியே ரன்னிங்கில் இறங்கி அப்படியே வர்றீங்க தலைவர் ஸ்டைலாக, பாட்சா ஸ்டைலில் அப்படின்னா அதை கூட செய்ய வைப்பாங்க போல். அந்தளவுக்கு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுனா செலவு. இது நிதி மேலாண்மை இவர்களுக்கு தெரியல. மத்திய அரசை பகச்சிக்கிறீங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு 2000 கோடி 2000 ரூபானா 48,000 கோடி ரூபா டாஸ்மார்க் வருமானம் இதில் ஒரு வருஷம் வருமானம் தூக்கி அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படி சமாளிப்பாங்க? நம்மளுக்கு அது உடன்பாடு இல்லை தான். ஆனால் இந்த அரசியல் அடிக்கணும்னா அந்த அரசியல் பெஸ்ட்டுன்னு அவங்க எடுத்து அடிக்கிறாங்க. நான் அதை அப்படி பார்க்குறேன். பட் அதே மாதிரி இப்போ ஆண்களுக்கு இலவசம்னா அது போக்குவரத்து துறையில் மறுபடியும் என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுது? போக்குவரத்து துறை வந்து இவங்க தனியார் மயமாக ஆகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இவி பஸ் ஓடுதுல்ல, அந்த பஸ்ஸு நமக்கு சொந்தம் இல்லை. சார்ட்டர் ட்ரிப் மாதிரி எவனோ அவனே ஓட்டி அவனே காசு எடுத்துக்கிறான். அதுக்கு நம்ம பஸ் டிப்போவை கொடுக்குறோம், தனியார் மயமாக்கி அவன்கிட்ட கொடுக்குறோம். அந்த பஸ்ஸை ஓட்டுற டிரைவர் கண்டக்டர்லாம் அவங்களே போட்டுக்கிறாங்க. வசூலுன்னா அதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் லோகோ மட்டும் எம்டிசி லோகோ வச்சு ஓட்டுனுக்கிறாங்க. இன்னும் பல டிப்போவை ப்ரைவேட் ஆக்க போகிறாங்க. இதை கம்யூனிஸ்டில் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க. வருஷத்துக்கு இவ்வளோ 1000 பஸ்ஸு வாங்கி விடணுன்றாங்க. எதுவுமே பண்ணல. போக்குவரத்து துறை என்ன ஆச்சுன்றது தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க பீரியடில் அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. அதனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே லாபம் வருங்க. மின்சாரம் ஒரு யூனிட் கூட தயாரிக்கலன்னு அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு வைக்கிறார். நம்மள்ட்ட எல்லா மின் நிலையங்கள் இருக்குது. நீர் மின் நிலையம் இருக்குது, காற்றாலை இது இருக்குது, அனல் மின் நிலையம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை தாண்டி மத்திய அரசு சோலாருக்கு அவ்வளோ இது பண்ணுறாங்க. ஆனால் இங்கே சோலாருக்கு ஏதாவது ஊக்குவிக்கிற வேலை ஏதாவது மாநில அரசு பண்ணுதா? எவ்வளோ பில்டிங் இருக்குது. நீங்கள் எல்லாம் சோலார் போடுங்க, உங்களுக்கு இவ்வளோ கடன் தரோம், மானியம் இது பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் மின்சாரம் வருதில்ல, நீங்கள் பயன்படுத்தும் போது எங்களுக்கு கொடுங்க, இவ்வளோ யூனிட் இவ்வளோ கொடுங்கன்னு நீங்கள் பண்ணால் அது பெரிய அளவில் லாபம். ஏதாவது பண்ணுறாங்களா? எங்கேயாவது இந்த திட்டங்கள் வந்திருக்கா? ஆனால் மத்திய அரசு சோலார் மின் உற்பத்திக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணால் நம்ம மின் தேவையே பெரிய அளவில் குறையும். ஆனால் அதை பண்ணுறதில்ல. யூனிட்டு மின்சாரம் நம்ம வெளியில் வாங்குறாங்க கவர்மெண்ட்டு, தனியார் கையில். ஒரு யூனிட்டை தயாரிக்க கவர்மெண்ட்டுக்கு 2 ரூபா அப்படி ஆகுதுன்னா, வெளியில் வாங்கினா 8 ரூபா 10 ரூபான்னா யோசிச்சு பாருங்கள். 6 ரூபா 8 ரூபா கைவிட்டு போதா? இது மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணாலே வருவாய் ப்ளஸ் இது எல்லாம் பண்ணாலே கரெக்டாக. ஓட்ட பாத்திரத்தில்
தண்ணியே நிற்கலைன்னா பாத்திரத்தை ஓட்டை அடிச்சுன்னா தண்ணி நிற்க போகுது. அந்த அடைக்கிற வேலையை எவன் பார்க்குறான்னா அவன் சிறந்த நிர்வாகி. இதுதான் பிரச்சனை. இவங்க பாத்திரத்தை வச்சுக்கிட்டு தலைவர் தண்ணி ஊற்றினே இருக்கிறோம், நிற்கவும் மாட்டேங்குது தலைவரை. அப்படியே சுற்றி வந்துனே இருக்கிறாங்க. இன்னொன்று ஒரு 2 ஓட்டை எக்ஸ்ட்ரா வேற போடுறாங்க. அதுதான் பிரச்சனை. அதனால் யார் நிதி மேலாண்மையில் நல்லா இது பண்ணுறாங்களோ அவங்க இது பண்ணுவாங்க. இது இவர் வரும்போதே இவருக்கு பெரிய பிரச்சனைகளோடு தான் வருவார். இவர் வந்தாலும் 52,000 கோடி ரூபா வட்டி, 48,000 கோடி ரூபா இதுக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இதை அவர் வந்துட்டு இல்லைங்க அந்த 2,000 ரூபாவை நான் வேறு மாதிரி பண்ணுறேன், சுய உதவி குழுக்களுக்கு 2,000 ரூபா கணக்கிட்டு 24,000 ரூபா ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒன் டைம் நாங்கள் கொடுக்குறோம், தொழில் முனைவோராக மாற்றுறோம், அதை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் அவங்களுடைய பொருளாதாரமும் உயரும், இதுவும் உயரும். ஆனா இப்போ நான் பார்த்த வரையில இந்த மாதிரி ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் இது. முதல்ல 1000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லி இப்போ 2,000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்றாங்க. ஆண்களுக்கு வந்து இலவசம் சொல்றாங்க. ஆனா மக்கள் மத்தியில பாருங்க 2,000 ரூபாய் கொடுக்குறாங்களா? அதான் சொல்றாங்க அரசியல்ன்றேன். இல்ல அது அந்த அளவுக்கு பெருசா பேசப்பட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா போடவே மாட்டேன் ஏடிஎம்லாம் சொல்லுது. இப்போ வந்து எல்லா கார்டும் கொடுக்குறாங்களா, எங்கள் கார்டும் கொடு, உங்கள் கார்டும் கொடு, இல்லை அதான் போடலான்னு பார்க்குறேன்றாங்க. அதான் விஷயம். இன்னொன்று இவர்கள் பிரச்சாரத்தில் அது பெருசாக கொண்டு போவாங்கல்ல. நீங்கள் பாருங்கள் இவங்க 2,000 மற்ற ஸ்டேட்லேயே பண்ணுறானுங்க. இப்போ 2,500 ரூபா கொடுக்குறேன்னு எங்கேயோ, இவர் பாண்டிச்சேரியில், இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயுமே இதில் இறங்கிட்டாங்க. ஜனங்களை ஏமாத்துறதுக்கு முன்ன டைரெக்டாக மறைமுகமாக நைட்டில் ஒளிஞ்சிருந்து கவரில் கொடுத்து ஓட்டு வாங்கின கதைலாம் போய் அரசு பணத்தையே கொடுத்துட்றோம். இப்படி 2,000 ரூபா மாதம் உனக்கு கெட்டினா இதுங்க பெருசாக நினச்சிக்குதுங்க. ஆனால் நம்மள்ட்ட 4,000 ரூபா உருவுறான்னு தெரியாது. கரண்ட்டு பில் எவ்வளோ ஆச்சு? 1,000 ரூபா கொடுத்தாங்களா? 2021 கரண்ட் பில்லுக்கும் இன்றைக்கும் பாருங்கள். 1,000 ரூபா 1,500 ரூபா கட்டின இடத்துல நீ 4,500 ரூபா கட்டுவோம். 3,000 ரூபா நம்மளுந்து கொடுக்குறாங்களா? நம்ம கொடுக்குறது 1,000 ரூபா. அந்த 1,000 ரூபாவில் வீட்டுக்காரன் 500 ரூபா எடுத்துன்னு போய் சரக்கு அடிச்சிட்டு வந்துடுவோம். இந்த 500 ரூபா வச்சுட்டு ஒரு நாள் வீட்டு செலவு சரியாக போயிடும். ஆனால் ஜனங்க அதை பெருசாக பார்க்கணும். இதுதான் பிரச்சனை. ஜனங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துறது, அவர்களுக்கு ஏதாவது தொழில் அமைச்சு கொடுக்குறது, அதன் மூலிமா வருமானம். அப்போ 1,000 ரூபா எனக்கு எதுக்குடா, நான் 10,000 ரூபா சம்பாதின்னு போயிடுவோம். இந்த மாதிரியான இதை நோக்கி நகரணும். ஆனால் இலவசங்களுக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இப்படி தரியா, நான் அப்படி தரேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ரெண்டுமே தப்புன்றேன். இப்போ அவங்க டார்கெட் பண்றாங்க, அவங்க இதுதான் பண்றாங்கன்னு இவங்க 2 கட்சிகளும் மாறி மாறி இவர் இப்போ பண்ணுறது அரசியலுக்கு பண்ணுறாரு. ஏன்னா இவர் பண்ணலன்னா அவங்க அறிவிச்சிருப்பாங்க 2,000 ரூபா. பட் இப்போ இவர் வந்து தேர்தல் வாக்குறுதிங்கிற அடிப்படையில் இவர் முன்னாடி அறிவிச்சிட்டாரு. அப்போ கண்டிப்பா அதுக்கு மேல ஒரு படி மேல தான் அவங்க அறிவிப்பாங்க. அப்போ அதுக்கான சான்ஸ் எடப்பாடி பழனிசாமியே கொடுக்குற மாதிரி நம்ப மாட்டாங்க. யார் ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறாங்க அதான். நான் தான் சொன்னேன், இவர் 1,000 ரூபா அறிவிச்சப்போ ஒரு 1,500 ரூபா அறிவிச்சார்ல. ஆனால் அந்த 1,000 ரூபாய்க்கு தான் மோசடி. இன்னொன்று ஒரு இது இருக்குல்ல, ஆட்சிக்கு இவங்க வருவாங்க, இவங்க வந்தால் செய்வாங்க அப்படின்னு. அது ஒன்று இருக்குல்ல. 5,000 ரூபா 4,000 ரூபா சொல்லி கொடுத்தாருல்ல இவர் ரேஷன் கார்டுக்கு. நீ அப்போ 5,000 ரூபா கொடுன்னு சண்டை போட்ட. ஆனால் இன்றைக்கி அந்த 5,000 ரூபாவை அன்றைக்கி தங்க விலையோட ஒப்பிட்டு பார்த்தா இன்றைக்கி 12,000 ரூபா கொடுக்கணும். நீங்கள் 3,000 ரூபா கொடுக்குறீங்க. போன வருஷம் அதுவும் கொடுக்கல. இந்த மாதிரி பல விஷயங்கள், ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் பிரச்சாரத்தில் இவங்க கொண்டு போவாங்க.